ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ரவா உப்புமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கப் ரவை எடுத்துக்கிட்டேங்க. ஒரு பேனில் மாற்றிக்கலாம். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வறுத்து விடலாங்க. மோஸ்ட்லி இந்த ரவை உப்புமாவுன்னு யாருக்குமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க, யாருக்கும் பிடிக்காதுங்க. எங்கள் வீட்லேயும் அப்படி தான். ஒரு டைம் இப்படி செஞ்சு பார்த்தேன், நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிட்றாங்க. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரவை நல்லா வறுபட்டதுமே ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. எங்கள் பெர்லினுக்குன்னா இன்றைக்கி என்ன சமையல்னு கேட்பாங்க. உப்புமான்னு சொன்னால் அவங்க வேண்டான்ருவாங்க. இப்போல்லாம் உப்புமா செஞ்சு கொடுத்தா வேணான்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க, வேணும்னு தான் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு கடாயில் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரணுங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேங்க. கடலெண்ணெய் வேணாங்க, அது வாசமாக இருக்கும். உப்புமாவுக்கு பொறுத்த வரைக்கும் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சூப்பராக இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுமே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க, ஏன்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம். அதே சமயம் கருகியும் போயிடக்கூடாது. நான் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகா நான் கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா ஓகே. இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு 2 கப்பு வாட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ ரவையை சேர்த்துக்கலாங்க. ஒட்டு மொத்தமாக அப்படியே கொட்டிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்ந்து கலக்கணும். கட்டிகள் வராத மாதிரி கலக்கணுங்க. இது போல் நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த உப்புமா, செஞ்சு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக உப்புமா இருக்குங்க. ரொம்ப மணமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் இதுதாங்க பதம், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. உங்களுக்கு நெய் வேணும்னா எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. என் ஹஸ்பண்டும் சரி, குழந்தைங்களும் சரி அதிகமாக நெய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி கொடுக்கலாங்க. ரவை உப்புமா வேண்டான்னு சொல்கிறவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, ரொம்ப வாசனையாகவும் இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரவை உப்புமா தயாராகிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ரவை உப்புமா மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.